கரூர் சம்பவத்துக்கு 3 நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் நான் அப்பவும் சொல்கிறேன் இப்பவும் சொல்கிறேன், விஜய் ஒரு சரியான கோழை, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டு 3 நாள் தமிழக மக்கள் நம்ம மேலே எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க, இதை சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியாதா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி 3 நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசின இந்த வார்த்தை இந்த வீடியோவில் கூட ஒரு இடத்துலையும் நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னாலையும் மேமலையும் இந்த இடத்துல தவறு இருக்கு, நாங்கள் சரியான டைம்ல வந்திருக்கணும், கூட்டம் அதிகமாக இருக்குங்கும் போது நான் முன்கூட்டியே கிளம்பி இருக்கணும், மேலையும் தவறுகள் இருக்கு, அரசியலும் இதுல இருக்கு, மேலையும் இதுல தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்தா உண்மையாலுமே ஏத்துக்கக்கூடிய வீடியோவாக இருந்திருக்கும். இது உப்புச்சப்பு இல்லாத வீடியோவா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஸ்டாலின் அவர்களை என்ன வேணால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, தொண்டர்களையும் என்னுடைய நிர்வாகிகளையும் நீங்கள் அடக்குமுறை செய்யாதீங்க, கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு தலைவனுக்கான தகுதி அவருடைய பேச்சில் இல்லவே இல்லை. கொஞ்சம் கூட வருத்தமே தெரிவிக்கலைங்க. அந்த வருத்தமே அவருடைய பாடி லாங்குவேஜ்லையும் இல்லை, அவருடைய பேச்சிலையும் இல்லை. எந்த இடத்துலையும் நான் வருந்துகிறேன், நான் ரொம்ப இந்த இழப்பை என்னால் ஈடு கொடுக்கவே முடியல அப்படிங்கிறதுக்கு வருந்தவே இல்லை, மன்னிப்பே கேட்கல. அதுதான் விஷயமான விஷயம். இதை தமிழக மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதை அப்படியே வேற மாதிரி திசை திருப்புற மாதிரி, இதற்கு காரணம் நாங்கள் இல்லை, காரணம் மக்களுக்கு தெரியும், காரணம் கூடிய சீக்கிரம் தெரியும், இதெல்லாம் ஒரு பேச்சே இல்லை. காரணம் யாருன்னா நீ தான் இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணம், 49 உயிர் இழப்புக்கு நீ மட்டுமே காரணம். இதற்கான தண்டனை கூடிய விரைவில் விஜயை தேடி வரும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவருடைய மனசாட்சி அவரை கொல்லும், இதுதான் உண்மை.